ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சதுரகிரி ட்ரெக்கிங்காக பிளான் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம போகிறோம். நாங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வந்து ஃபுட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா மெடிசன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலின் ஸ்ப்ரே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரே ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பேண்டேட் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பேண்டேட் எடுத்துகிட்டு போங்க. ஓவர் பேக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் ஃபஸ்ட் டைமு, சடனாக அந்த வெயிலுக்கு டீஹைட்ரேஷன் ஆகலாம். அதனால் வந்து நாங்கள் ஓவர்ஸ் பேக்கெட் எடுத்துருக்கோம். நீங்களும் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குளூகான் டி பேக்கெட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம். ஏன்னா வாட்டரில் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக. நாங்கள் ஓவராலாக இது எல்லாமே தான் நாங்கள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இதோட வேறு ஏதாச்சும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்புக்கு தேவையான எல்லாம் பொருட்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பி சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். சென்னை எக்மோர்லேருந்து விருதுநகர் ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி தான் நம்ம அந்த சதுரகிரி மலை அடிவாரத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் எடுத்து இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு பால் போட்டு லெமன் பால் வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளோட ட்ரெயின் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நம்ம வந்து நம்ம சீட்டு வந்து ட்ரெயினில் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் கம்ப்ளீட் பிறகு நான் உங்களோட பேசுகிறேன். ட்ரெயினுக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி உட்காந்து சத்தமாக பேசுங்க, அப்போ தான் கேட்கும். சத்தமாக பேசுகிறேன். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். பெரியமாவை கூப்பிட்டு கூட நம்ம சதுரகிரி பெரியமா ஏற போகிறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. பின்னாடி பாருங்கள், ஹரிஷ் வேறு இதை கையில் ஏறிடுவீங்களா? நீங்கள் ஏறிடுவீங்களா? ஏறிட்டோன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே வீடியோவில் காட்டுற எவ்வளோ ஸ்பீடாக ஏறுறாங்க இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே. ட்ரெயின் கிளம்பி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக ட்ரெயின் கிளம்பிச்சு. போகிறபோது ப்ரெஸ் பண்ணி போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப குளிருமா என்ன? ஆமாம், பெட்ஷீட்லாம் இருக்குது. எவ்வளோ? 4000 5000 அடி ஓட்டு. தானிப்பாறையில் பாத்ரூம்லாம் இருக்கா குளிக்கிறது? அடையானா இது வாடா, நான் காமிக்கிறேன். இங்கே கூட இங்கே நல்லா இருக்கு. நல்லா தான். நல்லா ஏன் குளிக்க மாட்டேறாங்க? வேற நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடராஜா சர்வீஸ் மூலிமா, அதாவது நடந்தே வந்திருக்கோம் ஒரு 1 கிலோமீட்டர். நம்ம வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இதுதாங்க விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு. எல்லா பஸ்ஸும் ஸ்டாண்டு இருக்குது, ஆனால் ஒரே ஒரு பஸ் கூட இல்லை. பஸ்ஸாக வெயிட் பண்ண போகிறோம். 5 மணி 6 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஏறி போக முடியும்.
பஸ் வந்துச்சு. தானைப்பாறை விளக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம போக வேண்டிய ரூட் இந்த சைடு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சதுரகிரி அடிவாரத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. இந்த பக்கம் அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னதான மடம் ஒன்று இருக்குது. இங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே சாப்பாடு போடுவாங்க. இந்த 2 குளம் இருக்குங்க. நம்ம இங்கேயே கூட பல்லு வளைக்கிட்டு பக்கத்தில் அன்னதானத்தில் சாப்பிடலாம். ஹரீஷ் பாருங்க கொண்ட இலக்கணம். நம்ம இன்றைக்கி பௌர்ணமி நாள் அன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் கூட்டம் இருக்காது தான் நினச்சோம். பட் நினச்சது அதிகமாக கூட்டம் இருக்குது. ஃபுல்லாக ஏறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீங்கள் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் காரில் இல்லை ஆட்டோவில் வந்தால் கூட ஃபுல்லாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தென்னந்தோப்பு கீழே பார்க்கிங் இருக்குது. அவ்வளோதான். எப்படி இருக்க சொல்லு. அன்னதானம் வந்து இங்கே பொங்கல் போட்டுருக்காங்க. அன்னதானம் வந்து இங்கே பொங்கல் போட்டுருக்காங்க. பொங்கல் சட்னி சாம்பார் போட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன்? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. அன்னதானம் வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா? சாப்பிட்டு வந்து நம்மளே தட்டை கழுவி வச்சிடணும். ஸோ அப்போ தான் வந்து மற்றவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? தட்டை கழுவியாச்சு. தட்டு கழுவி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா எல்லா தட்டும் ஒன்றும் போய்ட்டு அவர் வச்சுருவார். வாய்ஸ்லாம் அப்படியே யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகிடும். வாய்ஸ்லாம் பாருங்க, மாங்காய்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் உடம்புலாம் சூடாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பாருங்க, பின்னாடி 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 வீடியோ எடுத்துன்னு வராங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனோம் இன்னும்? இங்கேருந்து எங்கே போகிறதுக்கு? மேலே போகிறதுக்கு ஆகுண்டா, மத்தியானம் ஆகுண்டா. மத்தியானம் ஆகிடுமா? ஆமாம், 7 மலை. 7 மலை ஏறி இறங்கணும். நான் சொல்கிறேன், எங்கே முடிஞ்சா அதான் கரெக்டு, அங்கே தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரியோடைய அடிப்பகுதியிலேருந்து ட்ரிப் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இந்த சதுரகிரி மலை கடல் மட்டத்திலேருந்து 3264 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுரகிரி அடிவாரத்திலிருந்து மேலே நம்ம கோவிலை பார்க்குற அந்த தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர் இருக்கும். இது சதுரகிரின்னு பேர் வந்தது இதுக்கு. ஏய் தெரியாதுடா அங்கே இருக்கிற நீ புதிய உண்மை சும்மா தெரிஞ்சதை பற்றி என்ன சொன்னா அதான் சொன்னல ஆ சுந்தர மகாலிங்கம் அவரு சுந்தர மகாலிங்கம் அது சுந்தரமூர்த்தின்னு அதாவது பால் மாடு வளர்க்குறாங்களே பசு மாடு அவங்க பால் வந்து அந்த பசு வந்து சுந்தர மகாலிங்கத்தை அதுதான் இருக்கிறாங்க இது மூச்சு வாங்க. நம்ம நடந்து வந்தோடனே என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டார்டிங் வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோவில் வருது. அந்த கோவில் கும்பிட்டுட்டு எல்லோரும் போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இது விநாயகர் கோவில் சொல்கிறாங்க. சும்மா மாத்திரை போட்டு போகலாம் நான் சாமி வச்சேன். ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் நடந்து ஒரு விநாயகர் கோவில்கிட்ட வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லோப்பாக இருக்குது. உள்ள மழை பெஞ்சால் ஃபுல்லாக தண்ணி வரும் பொழுது இங்கே பாருங்கள் வாட்டர்லாம் ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டு அப்படியே கீழே வெளியே போகுது. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்லோப்பு இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்ட அந்த சிமெண்ட் போட்ட பாதை கொஞ்சம் தூரம் தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி கல் மேட்லாம் இப்பயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே பாருங்கள் இதான் பட்டாம்பூச்சி. இதை பாருங்க ஸோ அந்த மாதிரி இறங்கிட்டு தண்ணியிலலாம் இறங்கி தான் போனோம். இங்கே ஒருவேளை மழை பெஞ்சா அதிகமாக இருக்குமோ தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சின்னு. இது இப்போதே ஃபோட்டோஸ் எடுத்துருக்குது. ஒருவேளை இங்கே மழை பெஞ்சா ஃபுல்லாக தண்ணி வரும் போல. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரீட் வச்சு ரோடு போட்டுருக்காங்க. பட் ஆனால் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி காங்கிரீட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வரதுனால மேபி ஃபுல்லாகவே காங்கிரீட் இருக்கலாம், இல்லைன்னா கல் கூட இருக்கலாம். பார்க்கலாம் போக போக ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சொங்க வெறும் ஒரு 10 மினிட்ஸாக நடந்திருப்போம். போக போக ஹைட் அதிகமாகிட்டே இருக்குது, மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதனால் இப்போ நம்ம லைட்டாக ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கணும். நம்ம வாங்கிட்டு வந்த அந்த டீஹைட்ரேஷன் ORS லெமன் அதை வச்சுட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது. நம்ம தண்ணியே குடிச்சிட்டு இருந்தால் நம்ம உடம்பு வெயிட் ஆகிடும், ஏற முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா டீஹைட்ரேட் மீன்ஸ் தண்ணி பற்றாக்குறை. ஸோ நம்ம வந்து லெமன் ஜூஸு இல்லைனா வந்து குளுக்கோஸு ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். இல்லைனா வந்து வேறு என்னடா அந்த ORS பேக்கெட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதை நம்ம இப்போவே யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா நம்ம இப்போ 10% தான் வந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம தண்ணி கலக்கி வச்சுன்னா அப்பப்போ குடிச்சின்னா டீஹைட்ரேட் வந்து குறையும், தண்ணி தாகம் வந்து கம்மியாகும். பாருங்கள் எங்கள் கூட அங்கே எங்கள் ஃபேமிலிக்கு இப்பயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே நின்று தான் வராங்க. எங்கள் பெரியம்மா பாருங்கள் இன்றைக்கி எப்படின்னா நான் சதுரி ஏறி இறங்கிறேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு உங்களால இப்போ ஏற முடியுதா? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஏற முடியும். ஹெல்த் ட்ரிங்க் கொடுங்க.
காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு யாருக்கு. ஆ மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை காலத்தில் ஒழுகுது. இங்கே கூட ஒழுகு தான் போகுது. பார்த்துடுறா. இங்கே பாருங்கள், வழுக்கு பாறையில் ஏறிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தா ஃபுல்லாக மலை. இந்த பக்கம் அப்படியே ஒரு ஸ்விம்மிங் பூல். இந்தா அப்படியே என்னடு பாருங்க, வழுக்கு பாதை பக்கத்துலேயே வந்து ஓட போயிட்டு தண்ணி இங்கே பாருங்கள், வழுக்கு பாறையில் ஏறிட்டு வந்துட்டு இருக்கேன். செருப்பு போடாமல் ஏறினா இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. மூலிகை வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மூலிகை வாட்டர் கலந்து தான் இருக்கும். இது அப்படியே இந்த தண்ணியில் குளிச்சா தலைவலி இது எல்லாமே போய்டும்னு சொல்லுவாங்க. நான் மூலிகை தண்ணியா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. பாருங்கள், ஹரிஷ் ஒரு வேலை பண்ணுறேன் இன்றைக்கி. நாங்கள் ஒரு பிளான் பண்ணின்னு வந்தோம். டீஹைட்ரேஷன் ஆனால் எப்படி ஜூஸ் கலக்குறது, குளுக்கோஸ் கலக்குறது. ஆனால் ஒரே இடத்துல ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இந்த ஒரு லெமன் ஜூஸ் போட்டான், இன்னொரு குளுக்கோஸ் கலர்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. பிளானே இல்லாத அன்பிளான்டாக பண்ணின்னு இருக்காங்க. வீடா இதுவரையும் வந்ததில் வெயில் ஓரளவு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சுற்றி இங்கே மரம் அதெல்லாம் இருக்குதுனால. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போவா எப்படி இருக்குன்னு தெரியாது. வேர்வை தண்ணி தான் வருது. வேர்வை வருது, எல்லாம் தண்ணி வரும்டா. பார்க்கலாம் மேலே போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த சதுரகிரி பயணத்தில் நம்ம போகிற வழி எல்லாமே வந்து நம்மளுக்கு தண்ணி அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வாட்டர் கிடைக்கும். மழை ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வாட்டர் கிடைக்காது. அது இயற்கையாக வர வாட்டர் வேணால் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து நம்மளுக்கு தண்ணி, ஜூஸு, அப்புறம் இந்த சோடா, குளுக்கோஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கங்கே வந்து நம்மளுக்கு அவைலபிளாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கீழே இருந்து தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. போக போக வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது வந்து கீழே ஒரு நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா மேலேயும் 10 ரூபா கிடைக்காது. ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நடந்து தான் நம்மள மாதிரி நடந்து தான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சேல் பண்ணணும். சூப்பர் சூப்பர். ஆனால் இந்த மாதிரி பேசும்போது கிராஸ் டாக்லாம் நிறைய போகும். இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மைலாட். அப்படியே ராகினி கிச்சன் பாப்புலர். குரங்கெல்லாம் இது பார்த்து கவரை பார்த்துதான் அப்படியே பண்ணிட்டு போயிடும் குரங்கு. நான் குரங்கு ஃபோக்கஸ் பண்ணு. வா வா வா, நடக்குது அப்படியே பின்னாடியா. எங்கள் பெரியம்மா பாருங்கள், இறங்க முடியாத இறங்கின்னு இருக்காங்க. ஃபோக்கஸ் பெரியம்மா. நம்ம அடுத்து ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இது பேர் சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து. ஸோ ஊற்றுனா இங்கே தண்ணிலாம் ஊற்றாக வரும் போல் இருக்குது. ஸோ தண்ணியும் அதே மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம முன்னாடியே ராகினி கிச்சன் பார்க்க போகிறாங்க. இப்போ நான் 2 யூடியூபரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. வாடா வாடா.
ஆமாம் இதில் ஏறணும். சங்கிலிப்பாறை நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா, சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து இது பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஊற்றுலாம் நிறைய வந்தால் இங்கே தண்ணி அதிகமாக போகும் பொழுது நம்ம இதுலேயே இந்த தண்ணியிலேயே நடந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய நெட்டாக இருக்குது படிக்கட்டு கூட ஏதோ கல்லிலே செஞ்சு வச்சுருக்கேன், அதில் ஏறணும். ஸோ நான் போகிறேன், பின்னாடி வாங்க. ஆமாம் செருப்பு போயிட்டு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செருப்பு போட்டுட்டு ஏறக்கூடாது, ரொம்ப வழுக்குது. இப்போ தான் ஒருத்தர் இருந்தாங்க, செருப்பு கட்டிட்டு நம்ம ஏறுவோம். செருப்பு எடுத்தாச்சு, வாங்க வாங்க பின்னாடி வாங்க. பார்த்து பார்த்து. ஹரிஷா செருப்பு கட்டிடு. இல்லை அந்த பக்கம் வரியா? டேய் 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 டேய், கிரிப் இருக்குண்டா. அப்போ எந்த கிரிப் இருக்காதா? நானே கட்டிட்டு ஏறினேன். செருப்பு போட்டுட்டு ஏதாவது பார்த்து ஏறு. பாருங்க வெயிலில் எவ்வளோ நெட்டாக இருக்குது பாருங்கள். அது படிக்கட்டு கூட இல்லை, ஒரு பாறையில் படிக்கட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. வாங்க. எப்பா எப்பா வா வா. இன்னொன்று வா இருக்கா? இப்படா 5க்கு குத்துட்டாரு, இனிமே கொடுக்கறது தான். 20 ரூபா வேணும். எவ்வளோ? 20 ரூபாண்ணே. 20 ரூபாவா? ஓகே ராகேஷ், இரு. ஓகே ராகேஷ், எல்லாரும் ஐஸ் வாங்கணும். இந்த ஐஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஐஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஐஸு. ஊர்லலாம் பார்த்தோன்னா 5 ரூபாய். இது ஜவ்வரிசி தான் இருக்குது ஃபுல்லாக. ஜவ்வரிசி. ஓகே, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓகே தான், மீடியமாக தான் இருக்குது. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஜூஸு, சோடா, ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. நாங்கள் பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருக்கோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன தண்ணி எங்கேயுமே காணோம். நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் திருவிழா அங்கங்கே தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. சரி பிடிச்சின்னு போகலான்னு பார்த்தா தண்ணியை எங்கேயுமே காணோம். கீழே பிடிச்சி தண்ணி சொன்னாங்க தண்ணி நிறைய இருக்கணும். ஆனால் நாங்கள் வெறும் ஜூஸஸ் இது தான் வாங்கி சாப்பிட்றோம். இன்னும் தண்ணி வந்து நாங்கள் இங்கே தண்ணி காலி, ஜூஸஸ் மேலே இருக்குது. சொல்லு.
போற வழியில டம்மு டம்முன்னு போட்டு போறேன். இவங்களாம் பாருங்கள் சிவன் பக்தர்கள். சிவனுக்கு மூலம் இந்த சிவன் மூலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ குளுக்கோஸ் கலந்து வேலையும் இன்னும் இருக்கு தெரியல. நடராஜே ஹாய் சொல்லுங்க. மூணு வர வச்சு இடியட்ஸ் பிரெயின். இடியட்ஸ் பிரெயின். எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? 3 days ஆகும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாதையில் போயிட்டு இருக்கோம். இந்த ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஜாக்காக இருக்குது ரூட்டு. நடக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது காலுக்கு. நம்மளோட வந்தவங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் பாருங்கள். இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள். அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே வாக் பண்ணணும். ஒரு தெரிஞ்சு ஒரு 1.5 hours நம்ம இப்போ ஏறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோமா இல்லை ஆஃபில் இருக்குமான்றது தெரியல. ஆப்போசிட்டில் வரவங்கள நான் கேட்டேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக இன்னும் பாதி தூரம் தான் நீங்கள் கடந்து வந்திருக்கேன், இன்னும் பாதி தூரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, போய் தான் பார்க்கணும். இவங்க ஷார்ட்கட்டில் வராங்க போல இந்த சைடில். இவ்வளோ நேரம் நம்ம வந்த பாதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெயிலும் கொஞ்சம் கூடவே இருந்தது மாதிரி தெரிஞ்சது. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டில் பேசிட்டு நாங்கள் விலாக் எடுத்துன்னு வந்த மாதிரி இப்போ எடுக்க முடியல. ரொம்பவே டயர்டாகிடுது ஏற. ஸோ அதனால தான் தண்ணி வேறு கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி தேடிட்டு போயிட்டு இருக்கோம். மிஸ்டர் ராகேஷ் வந்து என்னை வந்து திட்டுந்தான், ஸ்ப்ரே எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அவரே வந்து இன்ஜுரி ஆகியிருக்காரு. இப்போ கதை பிடிச்சிச்சிங்க. இந்தபடி இப்படி என்ன பண்ணோம்? ஸ்ப்ரே பண்ணோம். ஓப்பனே பண்ணலடா ஃபஸ்ட்டு. ஓப்பன் பண்ணிட்டேன். போதும் ரைட்டா. ஓகேவா? இப்போ எப்படி ராகேஷ் உங்களோட ஹெல்த்து? ஓகேடா, கொஞ்சம் ரிலீஃப் ஆனவங்க. உடனே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். சும்மாடா சரி ஆடுத்து இதுதாங்க ஆயில் பேசுறது ரொம்ப கம்மி பண்ணணும்னு சொல்கிறது. சொல்லு, டிப்ஸ் சொல்லு, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. கஷ்டம். நான் அரிசி கேட்டுட்டு இருந்தேன், இது எதுக்கு வாங்குறேன்னு. இன்றைக்கி எனக்கே சதை பிடிச்சிக்கிச்சு, யூஸ் ஆச்சு. எனக்கு முட்டி வலி இருந்தால் கூட ஏறிடலாங்க. பட் சதை பிடிச்சிட்டுனால ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியல. அதனால் யூஸ் ஆச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓகேடா, உண்மையிலே ரிலீஃப் ஆச்சுடா. ஆமாடா, இதுதானே அது வாங்குறது. ஓகே ராகேஷ், நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சதை பிடிச்சிக்கிச்சு, பெயின் ரிலீஃப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பரவாயில்லையா உங்களோட ஹெல்த்து? இல்லை கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? இல்லைங்க, உண்மையிலே இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்குது. போக போக தான் அது இது ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது
எந்த பிளேஸ்டா ராகேஷ்? ரீட்டைலிங் தான் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இரிட்டேலிங்கும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ½ ஹவரில் 1 ஹவரில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். லைஃப் ஆஃப் பேமில் மாடு வச்சுன்னு இப்போ நானும் கொடுப்பாங்க அப்படியே இங்கே சிங்கம் வரும் குழு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆச்சு, ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சு. ஆனால் நம்ம வாங்கின பண்ணு ஜாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். ஜாம் தடவுது அதெல்லாம் எடுத்துனா பயணம் பேச முடியுங்களா? நாங்கள் எப்பயும் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஏன் லேட்டு? பொறுமையாக இருந்தோம். நீங்கள் எப்படி சதுரகிரி வரணும்னு சொல்லி நீங்கள் எப்படி இருந்தது? சரி இனிமேல் வரல சொல்லுவோம். இன்னும் ½ ஹவர் ஆகுமா? ஓகேவா? ஓகே. சரி வாங்க நடங்க சரி கோயில் புரியல. நம்ம அப்பா அவரு சரி ரைட். கோயில் போட மாட்டாங்களா சார் நம்பி வந்தேன் விட்டுட்டு வந்துட்டேன். நடுவழி நாராயணான்னு வந்துன்னு இருக்கேன்ப்பா. ஈஸ்வரா இங்கே பாருங்க. ஃபுல்லாகவே சோலார் லைட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மேலே வந்து கரண்ட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம சரியாக தெரியல. பட் ஆனால் ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைடா இங்கே எல்லாம். ஷாப்ஸில் சோலாரில் பேட்டரி ஏற்றி ஸோ அதான் யூஸ் பண்ணிப்பாங்க லைட்டு. சோலார் தான் யூஸ் பண்ணுறது. ஒத்துடா பாட்டில் மொண்டு ஊற்றி ஜென்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் எல்லோரும் குளித்தோம். ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, நாங்கள் குளிச்சுட்டு இருக்கோம். குளித்து முடிச்சுட்டு இப்போ எக்ஸாக்ட் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. நம்ம மார்னிங் வந்து 9:30 அப்படி கிளம்பணும்னு நினைக்கிறேன். கீழே படியாத அப்படின்னா நம்ம இப்போ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. 4 o'clock ஆகிருக்கு. ஃப்ரெஷ் ஆகிட்டோம். இன்னும்
1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால் போயிட்டு இருக்கோம். ஸோ குளிச்சுட்டு 2 பேரும் போயிட்டுருக்கோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 or 15 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் சதுரகிரி மலையை. அது இல்லாமல் இங்கே கிளைமேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது கிளைமேட்டு. மனசு யோக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு மழை அதிகமாக பெஞ்சால் இந்த ஃபால்ஸ் வந்து தண்ணிலாம் போகும் போல. அப்புறம் என்னத்துக்கு கோயிலுக்கு வந்தேன்? மேலே வந்தாச்சு நம்ம இப்போது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைங்கள்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் விளக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்கே விற்றுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துடுச்சுன்னா நாங்கள் கோயிலுக்கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டுமா? ஒரு வழியாக ரீச் ஆகிட்டுங்க. சந்தன மகாலிங்கம் போகணும்னா இப்படி போக வேண்டாமும். ஸோ நீங்கள் சந்தன மகாலிங்கம் பார்க்கணும்னா இந்த பக்கம் போகணுமா? இங்கே பாருங்க. ஓகே, ஸோ நம்ம சுந்தர மகாலிங்கம் போயிட்டு அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம். சுயம்பு லிங்கத்தை வந்து நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த லிங்கத்தை பார்க்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சதுரகிரி மலையை வந்து ஏறி வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஆறு மாதிரி அடிக்க ஓடி போகுது இல்லை. ஸோ அதுதாங்க கோயில். கோயில் உள்ள இருக்கக்கூடாது. இங்கேருந்து நான் காமிச்சிடலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த சதுரகிரி ட்ரிப்பை வந்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம்.